அனைவருக்கும் காலை வணக்கம். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 220 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து 842 015 அதே மாதிரி ஏசியில் 05 02 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்புகள் எடுத்திருந்தோம். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 220 நான் இங்கே வந்து 02 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அந்த 02 வந்து அப்படியே 20 வந்தால் அது பிசியில் பாஸ் ஆகிருக்கு. இவ்வளோ தான் நம்ம நேற்று நம்ம எடுத்த கணிப்பு. இப்போ இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி நண்பர்களே, இப்போ இந்த ஒரு 5 நாள் ரிசல்ட், அதாவது ஒரு 4 நாள் ரிசல்ட்டில் அப்படி பார்க்கும்போது 443 980 805 220 சரியா? ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே சி போர்டில் 0, இங்கே பி போர்டில் 0, இங்கே திருப்பி சி போர்டில் 0 அப்படிங்கும்போது நாளைக்கு பி போர்டில் 0 எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறது பார்த்தோம்னா அதிகபட்சம் நாளைக்கு பி போர்டில் எதிர்பார்க்காம ஏ போர்டில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 0 அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, நான் இந்த இடத்துல ஏ போர்டில் 0 அதுக்கு ஒரு பவர் எடுத்துருவேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கட்டும். பி போர்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பி போர்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8க்கு 5 5க்கு 2, 8க்கு 5 5க்கு 2 அது எப்படின்னா 8க்கு 5 5க்கு 2, 8க்கு 5 5க்கு 2னா 2க்கு வந்து நம்மளுக்கு 9 அப்படிங்கிறது கணக்கு வருது. அதாவது நம்மளுக்கு ஏ போர்டில் 0 இல்லாமல் 9ம் ஒரு கணக்கு அப்படின்னு இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு 9 அப்படிங்கிறதும் ஏ போர்டில் ஒரு கணக்கு எடுத்துக்கணும். சரியா? ஓகே, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஏ போர்டில் 0 அல்லது 9 ஒரு போர்டுக்கு 2 எண் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு பண்ணோம்னா சரி. இப்போ பி போர்டில் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஃபைனலாக உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து 8க்கு 5 5க்கு 2னா ஏ போர்டில் 9. இப்போ பி போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 0 இங்கே 0 இங்கே 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 0க்கு 3 பவர். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அப்படின்னு ஒரு எண்ணை நான் பவராக எடுக்கிறேன். பி போர்டில் வந்து 3. ஓகேவா? நம்ம எப்படி பண்ணுறோன்னா ஜிக்ஜாக்காக மாற்றிக்கிறோம். எப்படின்னா இங்கே 8 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 2னா அப்போ ஏ போர்டில் 9 அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கிறேன். அதே மாதிரி இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்குது அப்படின்னா பி போர்டில் என்ன வரும் அப்படின்னா பி போர்டில் 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல 8 இருக்குது, இங்கே 8 இருக்குது, 2 இருக்குது. ஸோ 8க்கு 2 அப்படிங்கும்போது 2க்கு 4 அப்படின்னு ஒரு கணக்கு வருது. அப்படிங்கும்போது நான் இதுலேருந்து 934 அப்படிங்கிற ஒரு எண்ணை தான் எடுக்கிறேன். ஒன்று 934 இல்லை 034. ஸோ இதுலேருந்து நான் எடுக்கக்கூடிய எண் என்னென்னா 034 இல்லை 934. இதுதான் நான் வந்து பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கில் எடுக்கிறேன். அவ்வளோதான். சரிங்களா? இந்த பேட்டர்னை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 2க்கு வந்து 5 பவர், அந்த 5க்கும் 8ம் பவர், 9ம் பவர் அப்படிங்கும்போது இங்கே 9 எடுத்துக்குவோம். சரிங்களா? 2க்கு 5 பவர், 5க்கு 3 பவர் அப்படிங்கும்போது 3, அதாவது ஒரு நம்பருக்கு அப்படியே ஆப்போசிட் 2 பவராக எடுத்து பார்த்தா நம்மளுக்கு பி போர்டில் 3 அப்படிங்கிறது தெரியுது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 0க்கு 3 பவர் 4 பவர் அப்படிங்கும்போது 0க்கு 4 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு எடுத்துருக்கோம். ஓகேவா? இதை வந்து நீங்கள் எப்படி கெஸ்ஸிங்கில் எடுத்து பார்க்குறீங்களோ பாருங்கள். ஓகே, இப்போ இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இன்னொரு எண் அப்படின்ற மாதிரி இருந்தால் 034 934 அப்படி இல்லைன்னா 0க்கு வந்து 2 பவர் வந்து டைரெக்டாக இல்லைன்னா கிராஸில் பவர் வந்து 2. இந்த 0க்கு 2 பவர்,
இந்த 3க்கு 3 வச்சுருவோம். ஏன்னா பி போர்டில் எந்த வித மாற்றம் இல்லை. பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 3 தான் கணக்கில் இருக்குது. இந்த 4க்கு வந்து 8 பவர் 7 பவர் அப்படிங்கும்போது நான் 237 அப்படின்னு ஒரு எண்ணை எடுக்கிறேன். இந்த 237 அப்படியே பரட்டினோன்னா 9க்கு 7, 3க்கு 3, 4க்கு 2. ஸோ 034 934 237 732 அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே ஒரு கெஸிங்கை பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெளிவாக எழுதி தரேன். 237 732 034 934 இது எல்லாம் பாக்ஸ். இவ்வளோ தான். நம்மளுக்கு இதுலேருந்து நம்ம காமனாக போர்டு வைஸில் அப்படின்னு பார்த்தா எனக்கு 3 அப்படிங்கிறது பி போர்டில் ஒரு எண்ணாக எனக்கு இருக்குது. அப்படி பி போர்டு அப்படிங்கிறது இதுதான் 3 தான், அது எதுவும் வாய்ப்பில்லை. ஒரு வேளை அந்த 3க்கு பவர்னால் 6 அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் வருது. ஸோ இதுதான் நம்ம எடுத்த கெஸ்ஸிங். சரிங்களா? சரி, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப ஆல் போர்டில் அந்த 3ங்கிற எண்ணை தான் நான் வந்து திரும்பி சொல்கிறேன். ஏன்னா பி போர்டில் 3 தான் எனக்கு தெரியுது. அதனால் 3 அப்படிங்கிறது ஆல் போர்டாக நம்ம இதில் சொல்லியிருக்கோம். சரிங்களா? மற்றபடி ஏசி அப்படிங்கிறதுல நம்ம நார்மலாக சொன்னதான் 0494 அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ தான் ஷார்ட்டாக ஒரு 4 எண்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கெஸிங் எடுத்துருக்கோம். மற்றபடி இந்த பாஸ்ட் ரிசல்ட்டெல்லாம் நம்ம எதுவும் பார்க்க தேவையில்லை. ஏன்னா பேட்டர்ன் இந்த 1ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் மாறினாப்பில் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 508 அப்படியே பிறண்டு 805 ரிசல்ட் வந்திருக்கு. அந்த 805க்கு 220 அப்படி சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்து பிசியில் 20, இங்கே 10 இருக்குது. 10க்கு மேலே என்ன இருக்குன்னா 35 இருக்குது. சரிங்களா? ஆனால் நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா 32 இல்லை 37 இல்லை 34. ஸோ சொல்லப்போனால் எல்லா இடத்துலையுமே அந்த 3 பி போர்டில் அந்த 3 கம்பேர் பண்ணி நம்மளுக்கு வந்து 32 இருக்கலாம், 37 இருக்கலாம், 34 இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஓவரால் பார்த்திங்கன்னா பிசிலேயே நம்மளுக்கு 34, 37, 32 அப்படிங்கிற மாதிரி 3 எண்கள் அப்படியே தொடர்ச்சியாக ஒரே இதில் வர மாதிரி இருக்குது. சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 220 அப்படிங்கும்போது 2க்கு 5னா 3க்கு 6. ஸோ இப்போ பிசியில் ஒரு சப்போர்ட் என்ன பண்ணலாம்? நம்ம பிசி அப்படிங்கிறது காமனாக செப்பரேட்டாக பிசியில் ஒரு என்ன அப்படின்னா 2க்கு வந்து 6 பவர், 0க்கு வந்து 7 பவர். அதே மாதிரி 2க்கு வந்து 5 பவர், 0க்கு வந்து 4 பவர். ஸோ நம்ம ஏற்கனவே 34 சொல்லியிருக்கோம், 37, 32. பிசியை பொறுத்தவரைக்கும் 67, 84 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு நம்மளுக்கு கிடைக்கிது. இவ்வளோ தான் இன்றைக்குரிய நம்மளுடைய கணிப்புகள். நிறைய நண்பர்கள் இன்னும் ஜாயின் பண்ணல, மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? அதே மாதிரி லைக் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? மறக்காமல் ஷேரும் பண்ணிவிடுங்க. இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். நம்ம கெஸிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதாவது இந்த ஒரு மாதமும் ஒரு மாதிரி பேட்டர்னில் மாறி கெஸிங் எடுத்தால் தான் வரும். இப்போ நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கெஸிங் இருக்குன்னா 1 மணிக்கு வரக்கூடிய டியரோட ரிசல்ட்டை நம்ம டியர் சார்ட்டில் 1 மணிக்கு அந்த எண்ணுக்கு என்ன வந்திருக்குன்னு எடுத்தால் ஒரு வேளை போர்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் அது நாளைக்குரிய வீடியோவில் அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் இந்த ஒரு 4 நாட்களில் இப்படி மாறி மாறி வந்ததுனால இது அப்படியே நம்ம எடுக்கிறதுல நம்மளுக்கு போர்டு வைஸில் 034 934 தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதுதான் வந்து இன்னைக்குரிய கணிப்பு. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.